තිස් එක්වන සුමති සම්මාන 2026. 2026 ஆண்டுக்கான 31வது சுமதி விருது வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள மொனார்க் இம்பீரியல் ஹோட்டலில் நேற்று இந்த விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் ஆண்டின் சிறந்த செய்தி அறிக்கையிடல் நிகழ்ச்சிக்கான விருதை சேத்த நியூஸ் பிரிவின் இணை முகாமையாளர் ஆஷிகா අරුස් පෙට්‍රකොණ්ඩාර්. හොඳම රූපවාහිනී ගවේෂණශීලී ප්‍රවෘත්ති වාර්තාකරණයේ ප්‍රථම ස්ථානයේ කවුරුන්ද යන්න බලන්න. එනුව සියත ටීවී නාලිකාවේ ඇතුවත් බැරි නැතුවත් බැරි ජංගම දුරකථනය වැඩසටහනයි හොඳම රූපවාහිනී ගවේෂණශීලී ප්‍රවෘත්ති වාර්තාකරණය වෙනුවෙන් සම්මානයට පාත්‍ර වන්නේ. එවෙනුවෙන් ආරාධනයේ වැඩසටහන ඉදිරිපත් කළ අශිකා අරුස් මහත්මියට සහ සියත ටීවී ආයතනයේ ජ්‍යෙෂ්ඨ ප්‍රවෘත්ති කළමනාකරු උදේශාන්ත ඉඩමේගෙතර මහතාට අපේ රටේ ජනගහනය 2 කෝටි 20 ලක්ෂයක් විතර වෙනවා. ජංගම දුරකථන කෝටි 4ක් විතර සංසරණය වෙනවා කියලයි දත්තවල තියෙන්නේ. බොහෝ වෙලාවට අශිකා අද එක් පුද්ගලයෙකු අත ජංගම දුරකථන 2ක් 3ක් පවා තියෙනවා. සමහර දුරකථන Android, සමහර ඒවා Apple. இவ்வாண்டின் சிறந்த 4 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சியத்த நியூஸில் ஒளிபரப்பாகி வரும் டெலிவக்கிய 4வது இடத்தை பெற்றுக் கொண்டது. ජනප්‍රිය රූපවාහිනී වැඩසටහන සියත ටීවී සියත ටෙලිවැකිය. அதேபோன்று இந்த ஆண்டில் ஒளிபரப்பாகிய சிறந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி 4வது இடத்தை பெற்றுக் கொண்டது. නිර්දේශිත නාම හොඳම රූපවාහිනී කාලීන වැඩසටහන 2025. සියත ටීවී නිෂ්පාදනය කළ ආශා ලියනගේ අධ්‍යක්ෂණය කළ ඇය. நிகழ்வில் விருதினை பெற்ற சியத்த நியூஸ் தொலைக்காட்சியின் ஆஷிகா அருசுக்கு ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 72,430 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்று மாத்திரம் 1,195 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 17,051 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 38,160 ஆகும். அத்துடன் தென் மாகாணத்தில் 11,274 நோயாளர்களும், சப்ரகமு மாகாணத்தில் 6,073 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,026 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் கம்பஹா மாவட்டத்தில் 15,082 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 14,447 நோயாளர்களும், மாத்தறை மாவட்டத்தில் 5,124 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு தொற்று காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. රෝහල් වලින් ආරංචි වෙනවා නොයෙකුත් ඖෂධ අරගෙන නොයෙකුත් දියර වර්ග පානය කළා සංකූලතාවලින් රෝහල්ට පැමිණෙනවා කියලා. ඉතින් එහෙම කරාම රෝහල් වල කාර්ය මණ්ඩලයටත් අපහසු වෙනවා රෝගීන් කළමනාකරණය කිරීම. ඒ නිසා විශේෂයෙන්ම උණ තියෙනවා නම් උණ අඩු කර ගැනීම සඳහා පැරසිටමෝල් වර්ගයේ ඖෂධ විතරයි පාවිච්චි කරන්න පුළුවන්. දින 2ක් යනකොට උණ අඩු වෙන්නේ නැත්නම් වෛද්‍යවරයෙක් හම්බෙලා Tamanට තියෙන්නේ ඩෙන්ගු රෝගයද නැද්ද කියලා සැකහැර දැන ගැනීම වැදගත්. අද දින සිට දිස්ත්‍රික්ක 11 විශේෂ මදුරු මර්දන වැඩසටහන් ක්‍රියාත්මක වෙනවා. අධ්‍යාවදානම් සෞඛ්‍ය වෛද්‍ය නිලධාරී කොට්ටාශ 63ක. தற்போது பாரிய உயிர் அச்சுறுத்தலாக மாறிவரும் டெங்கு நுளம்புகளின் தாக்கத்தால் பல ஆயிரக்கணக்கானவர்கள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு நாளாந்தம் வைத்தியசாலைகளுக்கு செல்வதுடன் மரண வீதமும் அதிகரித்து வருகிறது. இந்த வகையில் அரசாங்கம் பொது இடங்கள், பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள், மதஸ்தலங்கள் உள்ளிட்ட சகல இடங்களிலும் டெங்கு நுளம்பு பரவும் இடங்களை சுத்தம் செய்து நுளம்பு பரவாது இருக்க மருந்துகள் தெளித்தல், புகையடித்தல் போன்ற வேலைகளை நாடளாவிய ரீதியில் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. மேற்படி வேலை திட்டம் மக்கள் அதிகம் செறிந்து வாழும் பகுதிகளில் உள்ளிட்ட சகல இடங்களிலும் கொழும்பு மாநகர சபையின் டெங்கு ஒழிப்பு பிரிவு மேற்கொண்டு வருகிறது. இன்று கொழும்பு 12 வாழைத்தோட்ட பகுதியில் ஒரு சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை கொழும்பு மாநகர சபை அதிகாரிகளும் அலுவலர்களும் மேற்கொண்டிருந்தனர்.
கட்டார் நாட்டின் முன்னாள் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கத்தினதும் ஒட்டுமொத்த இலங்கை மக்களினதும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய இன்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக மீண்டும் நாட்டை வந்தடைந்தார். கட்டாரின் தோஹாவில் அமைந்துள்ள லூசைஸ் அரண்மனைக்கு சென்ற பிரதமர் அந்நாட்டின் தற்போதைய அமீரான ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியை சந்தித்து தனது ஆழ்ந்த அனுதாபத்தை பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அல் வஜ்பா அரண்மனைக்கு சென்ற பிரதமர் கட்டார் அமீரின் தாயாரும் கட்டார் அறக்கட்டளையின் தலைவருமான ஷெய்கா மொசாட் பின் நாசரிடமும் இலங்கை அரசாங்கத்தின் இரங்கலை தெரிவித்தார். இது தவிர மறைந்த முன்னாள் அமீரின் புதல்விகளான இளவரசி ஜெய்கா அல் மாசா பின் ஹமத் அல் தானி, இளவரசி ஷெய்கா ஹிந்த் பின் அஹமத் அல் தானி மற்றும் அரச குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களிடமும் அவர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்நிகழ்வில் கட்டார் நாட்டின் சமூக மேம்பாடு மற்றும் குடும்ப விவகாரங்கள் அமைச்சர் புதைனா பின் அலி அல் ஜபர் அல் நுஜிமியும் கலந்து கொண்டிருந்ததுடன் அவரிடமும் இலங்கை சார்பாக பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் ஆசிரியை மற்றும் அவரது கணவர் ஆகியோர் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான போதைப்பொருள் தொகையுடன் மாதம்பிட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு வடக்கு பிராந்திய புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரான ஆணிடமிருந்து 1 கிலோ 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், பெண்ணிடமிருந்து 149 கிராம் 150 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளின் போது இவர்கள் மோதர மயூர என்ற பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் கூட்டாளிகள் என்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த தம்பதியினர் நீண்ட காலமாக இப்போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமையும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ரத்மலான் விமான நிலையத்திலிருந்து நேற்று பயிற்சிக்காக பறக்கவிடப்பட்ட Y-12 ரக விமானம் ஒன்றில் பட்டம் விடும் நூல்கள் சிக்கியதால் அவ்விமானம் அவசரமாக மீண்டும் தரையிறக்கப்பட்டது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப பரிசோதனையின் போது விமானத்தின் இடது பக்க சக்கரம், இடது பக்க என்ஜின் பகுதி மற்றும் மேலும் சில பாகங்களில் பெருமளவிலான பட்டத்து நூல்கள் சிக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானத்தின் என்ஜின் அல்லது அதன் செயற்பாட்டு தொகுதிகள், பட்டத்து நூல்களோ அல்லது பட்டத்தின் பாகங்களோ நுழைந்தால் முழு விமானமும் விபத்துக்குள்ளாகவும் நேரடி அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் பட்டம் விடும் காலப்பகுதியுடன் நாட்டின் விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பட்டம் விடுவது அதிகரித்துள்ளமையால் விமானங்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. உலகளவில் விமான விபத்துக்கள் ஏற்படுவதற்கு விமான ஓடுதளங்களுக்கு அருகில் பட்டம் விடுவது ஒரு முக்கிய காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இது விமான பரப்பு நடவடிக்கைகளுக்கு நேரடி தடையாகவும் அமைகிறது. இதன்படி கட்டுநாயக்க ரத்மலான இங்குரக்கொட சீனக்குடா அனுராதபுரம் பலாலி கத்துக்குருந்த கொக்கல வவுனியா வீரவில மற்றும் மத்தள ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள விமான ஓடுதளங்களை சுற்றி அதிக அளவில் பட்டம் விடுவது தற்போது அதிக ஆபத்தான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே விமான பயண பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பயணிகளின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான நிலையங்களை சுற்றி வசிக்கும் மக்கள் அத்தகைய வளையங்களுக்குள் பட்டம் விடுவதை முழுமையாக தவிர்க்குமாறு விமானப்படை கோரியுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஏற்படுத்திய அமைதியின்மை காரணமாக அரசு அதிகாரிகள் கூட்டத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணாநாதன் இளங்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா, பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் விவசாயத்துறை தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்போது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விவசாய செய்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். குறித்த விடயம் தொடர்பில் கடுமையான விமர்சன கருத்துக்களை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை மிக மோசமாக விமர்சித்தமையால் கூட்டத்தில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த அதிகாரிகள் அனைவரும் மண்டபத்தை விட்டு வெளியேறினர். அதிகாரிகள் இவ்வாறு பாதியிலே வெளியேறியதால் குறித்த அபிவிருத்தி குழு கூட்டம் எவ்வித முடிவுகளுமின்றி நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நடந்ததை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் உரமானியம் கொடுக்கப்பட இல்லை. உரமானியம் கொடுக்கப்பட இல்லையா? ஷுவர். ஆனா நான் கூட காட்டவா, நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டரை காட்டவா? அது நீ எனக்கு தாங்க எங்க ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காதீங்க. உங்களோட நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா
இப்படியான ஒரு வேலை நடக்கல அது அரசாங்கத்தை தான் பாதிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்க சேவ் பண்ணி விடுவோம்ன்றது வந்து என்ன நடக்குமெண்டா தொடர்ந்து வித தான் நடக்கும். இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தான் இருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்து கொண்டு உங்க நீங்க எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிச்சீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கு டாக்டர் காய்க்கிறீங்க. ஊழல விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலம் அப்படி இல்லை நீங்க சொல்லுங்க நீங்க சொந்த பண்ற நீங்க நடந்திருக்கா இல்லையான்ற இந்த பிரச்சனை இல்ல இல்ல இது வந்து பாடம் காட்டினீங்க நாய்க்கு தான் உலர்றத பற்றி அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்தணும்டா நீங்க சிவகுலர்ல கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் கொள்கத்தான் கூட்டம் நடந்த சரியா தூக்கி அடிக்கிற விளையாட்டு அங்கே காட்டக்கூடாது. எங்களுக்கு மேலும் தூக்கி அடிக்க விளங்கிதான் அழைக்கிற ஒழுங்காக அழைக்கிறோம் விளங்கிட்டேன். இழப்பு நிப்பாட்டுங்களா நீங்க இல்லையா இது வந்து நீதிமன்றம் இல்ல இப்ப என்னடா பப்ளிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலேயே இங்க வந்து கூட்டத்தை கண்ண கையெழுத்து வச்சு காணி நீங்க சொல்ற இல்லாத ஒரு அவமானப்படுத்துற சபையை ஆரையும் கேள்வி உரிமை ஒரு நிமிஷம் இருங்க வெளியில போங்க අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේට ජීවිතේට බඩේනවා ජීවිතේට අභූත චෝදනා එල්ලනවා එහෙම කරන්න බෑ හරි ඒ වෙලාවට වැඩ කරලා ඒ වංශාවුන් දෙපොන්න කියලා දෙනවා නඩුවක් ගන්න அப்படியே நான் கேட்க வந்தா நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா
நீர்கொழும்பு மாநகர மேயர் சட்டத்தரணி ராபர்ட் இன்கெந்த நேற்று புதன்கிழமை மாலை தனது மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். இதனை அவர் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். நேற்றைய தினம் பகல் நீர்கொழும்பு மாநகர சபையில் மாநகர சபை உறுப்பினர்களுடன் மேயர் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தி நீர்கொழும்பு தொகுதி அமைப்பாளர் ஜூட் பெர்னாண்டோவும் கலந்து கொண்டார். இக்கலந்துரையாடலை தொடர்ந்து மாநகர ஆணையாளர் நுவனி சுதுசிங்க மற்றும் மாநகர சபையின் அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மேயர் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். அதிகாரிகளுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மேயர் ராபர்ட் இன்கெந்த தனது ராஜினாமா ஒரு தனிப்பட்ட தீர்மானம் என்று தெரிவித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் அதிகார அமைப்பினால் தான் எவ்வாறு மேயராக நியமிக்கப்பட்டாரோ அதேபோன்று எதிர்காலத்தில் நீர்கொழும்பு நகரத்திற்கு புதிய மேயர் ஒருவர் நியமிக்கப்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டார். பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் முழுமையான விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் 31 இடம்பெறும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த உத்தரவினை பிறப்பித்தார். உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழாவை நடத்துவது தொடர்பான ஏற்பாடுகளின் முன்னேற்றம் குறித்த ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. நாகானந்த சர்வதேச பௌத்த பல்கலைக்கழகத்தை மையமாக கொண்டு நடத்தப்படும் உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழா எதிர்வரும் நவம்பர் 28 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாக உள்ளதுடன் அது டிசம்பர் 2 வரை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் தேரவாதம், மகாயானம் மற்றும் வஜ்ராயணம் ஆகிய அனைத்து பௌத்த மரபுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 50 நாடுகளைச் சேர்ந்த தேரர்கள் உட்பட சுமார் 600 பிரதிநிதிகள், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 3 நிகாயாக்களைச் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் உட்பட சுமார் 5000க்கும் மேற்பட்ட மகா சங்கத்தினர் கலந்து கொள்ள உள்ளனர். லேக் ஹவுஸ் இன்டர் யூனியன் எம்ப்ளாயர் கிளையும் சுகாதார அமைச்சும் இணைந்து லேக் ஹவுஸ் ஊழியர்களுக்கு இலவசமாக முழு உடற்பரிசோதனை மெடிக்கல் சேவை ஒன்றை இன்று வழங்கியது. இரத்த பரிசோதனை, நீரிழிவு சோதனை, கண் பரிசோதனை, இசிஜி உள்ளிட்ட முழு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கொழும்பு வைத்தியசாலை மற்றும் கொழும்பு மாநகர வைத்தியசாலைகளின் விசேட வைத்தியர்கள், தாதியர்கள், மருந்து கலவையாளர்கள், வைத்திய உதவியாளர்கள் கலந்து கொண்டு இந்த மருத்துவ பரிசோதனையை சேவையை வழங்கினர். நோர்வுட் பகுதி தேயிலை தோட்ட பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்விற்காக தோண்டப்பட்ட குழிகள் இதுவரையிலும் மூடப்படவில்லை என குறித்த பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதனால் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நோர்வுட் போலீஸ் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திலும் கெசல்கமு ஓயா பகுதியிலும் நோர்வுட் என்சி தோட்ட பிரிவிலும் மாணிக்கக்கல் அகழ்விற்காக தோண்டப்பட்ட குழிகள் இதுவரையிலும் மூடப்படவில்லை. மேலும் குறித்த குழுவினர் தேயிலை மரங்களை வேரோடு பிடுங்கி சட்டவிரோதமான முறையில் மாணிக்கக்கல் அகழ்ந்தெடுத்து வருவதாகவும் இதனால் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு தேயிலை தோட்டத்தில் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தோட்ட தொழிலாளர்களும் தோட்ட நிர்வாகமும் கூறுகின்றன. நேற்றிரவு நோர்வுட் தோட்டத்திற்கு சொந்தமான என்சி தேயிலை பிரிவில் சிலர் தேயிலை செடிகளுக்கு அடியில் உள்ள மாணிக்கக்கல் அடங்கிய மண்ணை தோண்டி எடுத்துச் சென்றுள்ளனர். இதனால் தோண்டப்பட்ட குழிகளால் தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். என்சி தேயிலை தோட்டத்தில் பல குழிகள் தோண்டப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நோர்வுட் காவல்துறையிடம் புகார் அளித்த போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு எதுவும் காணப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். நோர்வுட் என்சி தேயிலை தோட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள காசல் ட்ரீ நீர்த்தேக்கத்திற்கு நீர் பாயும் கெசல்கமு ஓயா அருகில் தொடர்ந்து இரவில் 200க்கும் மேற்பட்டோர் மாணிக்கக்கல் அகழ்ந்தெடுத்து வருவதால் அப்பகுதியில் பெரும் சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்தி வருகின்றனர். எனினும் அகழ்வு பணிகளின் பின்னர் குறித்த தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாமல் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நோவுட் பணிய கணக்கில் என்சி ஏரியாவில் மாணிக்கல் தோன்றுறாங்க. தேயிலையை நோண்டி தான் தோன்றுறாங்க. தேயிலை உள்ளுக்கெல்லாம் குழி குழியாக போட்டு மாணிக்கல் தோன்றாங்க. நைட்டில் நாங்களும் போயிட்டு போலீஸில் என்ட்ரி போடுறோம். போலீஸாலையும் வந்து பார்க்குறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. ஆனால் டெய்லி நோண்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது. தேயிலை இல்லாட்டி போனால் நம்ம நாட்டுக்கே பிரச்சனை. நாட்டுக்கே $1 வாங்கி கொடுக்குற ஒரு தேயிலை தான் தேயிலையை நாசம் எடுத்துறாங்க. அதை பெரியவங்களாக பார்த்து அதை இல்லாமல் இது வந்து எங்களுக்கு அடிக்கடி செய்கிறாங்க. அடிக்கடி நாங்கள் புகார் பண்ணாக்கா அப்புறம் ஒரு 2 நாளைக்கு நிற்கிது. அப்புறம் தொடர்ந்து செய்கிறாங்க. அது தயவு செய்து நீங்கள் பெரியவங்களாக பார்த்து எங்களுக்கு அதை நிப்பாட்டி கொடுத்தீங்கன்னா நல்ல இல்லாட்டி தேயிலை தான் வீணாக போகும். தேயிலை வீணாக போனால் நம்ம நாட்டுக்கே அது புரோஜனமான சாமான் அழியுது. அதனால் இதை எங்களுக்கு காப்பாற்றி கொடுப்பீங்கன்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்ச நாளாக கால் நோண்டுறது இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் இப்போ என்ட்ரி எல்லாம் போட்டிருக்கோம். போலீஸில் என்ட்ரி எல்லாம் போட்டு கொஞ்ச நாள் சார் என்ன நோண்டுறாங்க
மாணிக்கல் தான் சரி நோண்டியிருக்காங்க. நோண்டி இந்த தேயிலை தூர்லாம் தேயிலை உழுக்கம் அடியெல்லாம் நோண்டி தேயிலையும் நியாயமாக கழட்டி தான் இருக்குது. கழட்டி இருக்குது. நாங்கள் இதை தானே சார் நாங்களும் எங்கள் வயிறை காப்பாற்றிக்கிறோம். இது எங்களுக்கு முற்றாக இது இல்லாமே ஆக்கணும். இது எவ்வளோ இது இப்போ நடந்து இப்போ இந்த 2-3 நாளாக நடந்திருக்கு. முந்தி நடந்துருந்துச்சு சார். இப்போ எல்லாம் இதுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. நியூஸ்க்கெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த இப்போ 2-3 நாளாக தான் செஞ்சுருக்காங்க. இந்த இன்னைக்கு செஞ்சுருக்குறாங்க. அதுக்கு நாங்கள் என்ட்ரிலாம் போட்டிருக்கோம். போன மாதம் போலீஸில் என்ட்ரி போட்டிருக்கோம். இது தொடர்ந்து இந்த NC 2ல் மாணிக்கல் நோன்ற விஷயம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆளுகளுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த வேலையை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போ 2 நாளாக இந்த வேலை நடந்திருக்கு. அது நாங்கள் உடனே தெரிவித்தோம். இது ஆளுகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கனால இதை தயவு செஞ்சு இதை முழுதாக நிறுத்தி தரணும்னு நாங்கள் மிச்சம் வேண்டி கேட்டுக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டு போணுச்சுன்னா தேலைகள்லாம் போகுது. ஆளுகளுக்கு வருமானம் பிரச்சனை வேறு இருக்குது. ஆளுகள் வேலை செய்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதை நிப்பாட்டி தரணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம்.